அதிமுக பாஜக வெளிப்படையான கூட்டுங்கிற ஒரு கருத்தை சொல்றாங்கன்னா அவங்க பாஜக எதிர்ப்பு தான். அந்த இயல்பே அவங்க மத ரீதியாட்டு உள்ள ஜோசப் விஜயும் ஜான் ஆரோக்கியசாமி அதுல தான் தெளிவா இருக்கிறாங்க. ஆதவ அர்ஜுனா ரெட்டிகார் அவர் சபரிசன் எதிர்ப்பு, உதயநிதி ஸ்டாலின் எதிர்ப்புல பாஜக இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ளே போலாங்கிற எண்ணத்துல அவர் இருக்கார். பர்சனல் மோட்டிவ்காக கட்சியை பயன்படுத்துறாரு. கண்டிப்பா ஜான் ஆரோக்கியசாமி கருத்து எனக்கு தெரியும். ஜான் ஆரோக்கியசாமி எந்த அளவு ஒரு பைபிள் சென்ட்ரிக்கு, எந்த அளவுக்கு அந்த மத உணர்வுல ஜான் ஆரோக்கியசாமியை முழுமையா விஜய் நம்புவாருன்னு எனக்கு தெரியும். அதுல ஜான் ஆரோக்கியசாமி என்ன சொல்றாருன்னா, கொள்கை எதிரின்னு ஒருத்தரை சொல்லிட்டு பலன் நிரூபிக்காத நம்ம அது கூட போனா நம்ம சுத்தமா அவுட் ஆயிடும், சினிமாவும் அவுட் ஆயிடும், நம்ம காலி ஆயிடும், நமக்கு எந்த தொகுதியிலும் நமக்கு ஓட்டு வராது, எதுவும் வராது, நம்ம சுத்தமாயிடுவோம். நம்ம சிஏ எதிர்ப்பாளர், தென் வக்ஃப் போர்டு இதுல பாஜக எதிர்ப்பாளர், இதெல்லாம் முத்திர குத்தியாகப்பட்டது. நமக்கு ஜிஎஸ்டி எதிர்ப்பு தான், பாஜக எதிர்ப்புல தான் தமிழிசையும் ஹெச்ராஜும் சரியா ஹேண்டில் பண்ணால்தான் பட மார்க்கெட்டே உயர்ந்தது. அப்போ நம்ம பட உலகமும் பாதிக்கப்பட்டோம், அரசியலும் பாதிக்கப்பட்டோம். அந்த கூட்டணியில் ஜெயிக்கக்கூடிய எங்கேயும் பொருந்தா கூட்டணி ஆயிரும், எளிதவள நட்பாயிரும், நம்ம சுத்தமா சிவாஜி மாதிரி காலி ஆயிடுவோங்கிறது தான். பிஜேபி கூட வரக்கூடாதுங்கிறதுல ஜான் ஆரோக்கியசாமி தெளிவா இருக்கிறாரு.